அன்பு நிறைந்த இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 17 நான் வாசிக்கிறேன். 3 தரம் இயேசு பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு பரத்துக்கு ஏறி போயிருக்கலாம், ஏனென்றால் அவருடைய பணி முடிந்து விட்டது. உலகத்திற்கு அனுப்பப்பட்டார், தன்னையே பலியாய் கொடுத்தார், மீட்பின் பணியை முடித்தார். மீட்பை ஏற்படுத்தி கொடுத்தபடினால் மீண்டுமாய் பரத்திற்கு ஏறி சென்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். தன்னை விட்டு பின்வாங்கி போன மறுதலித்த சந்தேகப்பட்ட சீஷர்களை தேடி போகிறார். அதுதான் அன்பு. இன்னைக்கு ஒரு உலகமெங்கும் காதலர் தினம் என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். இந்த அன்புல பார்த்தால் நிற்கிறதா பாருங்கள். நிறைய குடும்பத்தின் வாழ்க்கையில் இன்னைக்கு அன்பை குறித்து கேள்விப்படுகிறோம். கொஞ்ச காலம் தான், இதெல்லாம் லிமிட்டடு. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அளவிட முடியாது, அல்ல குறையாது. அது ருசிக்க ருசிக்க தெவிட்டாது. அந்த அன்பை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த அன்பை தான் நமக்கும் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அன்பினால் நிறைந்திருக்கும்படியதான் ஆண்டவர் விரும்புகிறார். அது சத்துருக்களை சிநேகிக்கும், துரோகம் செய்யாது. 1 கொரிந்தியர் 13 சொன்னது போல சகலத்தையும் சகிக்கும், நம்பும், தாங்கும், விசுவாசிக்கும், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிற அன்பு எல்லாமே குறைவுள்ளதாகத்தானே இருக்கிறது. அன்பற்ற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். நேசிக்கிறவர்களை நேசிப்பது பெரிய சாதனை அல்ல. அது எல்லோரும் அதைத்தான் செய்கிறார்கள். ஆனால் நேசிக்காதவர்களை, விரோதமா எழும்பி இருக்கிறவர்களை, துரோகம் பண்ணினவர்களை, நன்மை செய்தவர்களை நாம் நன்மை செய்கிறோம், நேசிக்கிறோம். ஆனால் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிறோமா, நேசிக்கிறோமா என்றால் கேள்விக்குறிதான். இயேசுவை பாருங்கள், தீமை செய்தவர்களை நேசித்தார். நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் கூட விரோதமாய் மாறினால் அவர்களையும் நேசித்தார், அவர்களுக்கும் நன்மை செய்தார். சொல்லிக்கொண்டே போகலாம். மறுதலித்த பேதுருவை பார்த்து கேட்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த வார்த்தை பேதுருவை உடைக்கிறது. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்பொழுது என்னுடைய ஊழியத்தை செய் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உலக அன்பை நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஏமாந்து போய் விடுவீர்கள். உன்னதமான தேவனுடைய அன்பில் நிறைந்திருங்கள். எந்த ஒரு காரியம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எந்த ஒரு மனிதர் உங்களை விட்டு பிரிந்து போனாலும் விலகி போனாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். இயேசு இருக்கிறார், அன்பு இருக்கிறது என்று முன்னேறி செல்வீர்கள். அந்த அன்பை விட்டு யாரும் பிரிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பவுல் தைரியமாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், எது என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்டை கொடுக்கிறார். அமெரிக்க தேசத்திலே ஜனங்களை, அதாவது மனிதர்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நாட்கள், கருப்பினத்தவரை அவர்கள் மார்க்கெட்டிலே, சந்தை வழிகளை விற்பனை செய்யக்கூடிய அந்த அடிமைத்தனத்தின் தொழில் இருந்தது. அந்த நாட்களிலே ஏராளமான கூட்டம் கூடும். அதிலே வேலைக்கு போவார்கள், அங்கு ஏலம் விடுவார்கள். வேண்டியவர்கள் வேலைக்காக அடிமையாக வாங்கி செல்வார்கள். அப்பொழுதும் குறிப்பிட்ட ஒரு தொழில் அதிபர் ஒரு சிறு பையனை தன் வீட்டிற்கு வேலையாக வாங்கி செல்கிறார். தன் வீட்டில் அந்த பையன் நன்றாக வேலை செய்கிறான். இவருக்கும் ரொம்ப சந்தோஷம், அவனை பிடித்து போய்விட்டது. ஆனால் அவனுக்கு வேலை பளு அதிகமாக இருந்ததை பார்த்து துணைக்கு இன்னொரு நபரை விலைக்கு வாங்கி வந்து அடிமையாக வீட்டில் வைத்துக் கொண்டால் அந்த பையனுடைய வேலை பளு குறையுமே, பகிர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி அந்த பையனையே கூப்பிட்டு கொண்டு இந்த மனிதர்களை விற்பனை செய்யக்கூடிய அந்த அடிமைத்தனத்தில் தொழில் நிறைந்த அந்த பகுதிகளை கொண்டு போய் அவனை காண்பித்து, ஏதாவது உனக்கு பிடித்தமான ஒரு நபரை நீ செலக்ட் பண்ணு, நான் அவனை விலை கொடுத்து வாங்கி உனக்கு துணையாக ஏற்படுத்தி கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது இந்த பையனும் அங்கு போய் அந்த பகுதியில் நிறைய பேர் விலைக்கு வைக்கப்பட்டிருந்தார்கள். ஏலம் போட்டு போய்கொண்டு இருக்கிறது. அப்பொழுது சுற்றி வந்து விட்டு ஒரு பெரியவரை காண்பிக்கிறான், இவரை வாங்குங்கள் சொல்லி. அப்ப அந்த மனிதர் சொல்லுகிறார், இவர் வாங்கினால் இவர் வேலை செய்ய முடியாத, வயதாகிவிட்டதே, இவருக்கு நீதான் வேலை செய்ய வேண்டும், அவர்தான் வாங்க வேண்டும் கண்டிப்பாக சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறான். அந்த மனிதன் சரி, அவனுடைய பிடிவாதத்தில் அந்த வயதானவரை வீட்டிற்கு வாங்கி விலை கொடுத்து வாங்கி வருகிறான். அவரால் ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. இந்த பையன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் செய்து முடித்து அந்த பெரியவரையும் பார்த்துக் கொள்கிறான். உணவு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறான். அவருடைய துணியை துவைக்கிறான். எல்லா வேலைகளையும் அன்பாக மலர்ந்த முகத்தோடு செய்கிறான். நாட்கள் கடந்து போகிறது. ஆனால் அந்த மனிதருக்கோ, அந்த எஜமானுக்கோ, இந்த பையன் இப்படி பண்ணுகிறானே என்னென்று தெரியவில்லைன்னு சொல்லி ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, இந்த பெரியவருக்கு இவ்வளவு விழுந்து விழுந்து வேலை செய்கிறாயே, இது உன்னுடைய தகப்பனா என்று சொல்லி கேட்கிறான். அப்பாவா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பையன் கண்களிலே இப்படி கண்ணீர் நிரம்புகிறது. இல்லை, என் அப்பாவையும் என்னையும் பிரித்த நபரே இவர்தான். பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை கடத்தி வந்து இதே சந்தைகளை என்னை விலைக்கு விற்று விட்டார். அவருடைய நிலைமை பரிதாபமாக இருக்க நான் பார்த்தேன். ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசு என்னோடு இருக்கிறபடினால் அவருக்கு நன்மை செய்வது ஒரு சரியான தருணமாக நான் எடுத்துக்கொண்டேன். அவரை நேசிக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படியாக தான் அவரை வாங்க சொன்னேன். இப்பொழுது அவருக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த எஜமான் வியந்து போனாராம். இதுதான் அன்பு, இப்படி உன்னால் முடிந்தது,
சொன்னா இயேசுவின் அன்பு இதுதான். அவர் பிரசங்கித்ததோடு போதித்தது மட்டுமல்ல, யூதாசியும் சிநேகிதன் என்றுதான் சொன்னார், துரோகி என்று சொல்லவில்லை. காட்டிக் கொடுத்தான். ஆனால் இயேசு அதை ஆக்ஷன்ல அன்பை தான் காண்பித்தார். இன்னைக்கு வார்த்தைகளினால் அல்ல அன்பு, செயலில் காண்பிக்கப்பட வேண்டும். ஒரு அன்பற்ற உலகம், ஆனால் இயேசு இன்றும் நம்மை நேசிக்கிறார், தொடர்ந்து நேசிப்பார். அந்த அன்பில நிரம்பி இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நம்முடைய அன்பை நினைக்கும் பொழுது அது மகா பெரியதப்பா, அது அல்ல குறையாதப்பா. அந்த பெரிதான அன்பை நீங்க வைத்திருக்கீங்க. ருசிக்க ருசிக்க அது தெவிட்டாதாண்டவரே. அப்படிப்பட்ட அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பினால் எங்களை நிரப்பியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை அன்பற்ற நிலைமையில நான் அனாதையாக இருக்கிறேன், என்னை நேசிக்க யாருமில்லைன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் இதை கேட்கலாம். ஒருவேளை நான் இன்னைக்கு எனக்கு விரோதமா அவங்க பேசுறாங்க, விரோதமா எழும்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி கசப்போடு வாழ்கிற பிள்ளைகள் அதை கேட்கலாம். அப்பா, இந்த கசப்புகளை எடுத்து போட்டு உம்முடைய அன்பினால் நிரப்பி விரோதமா எழும்பியிருக்கும் நன்மை செய்யத்தக்கதா இந்த பிள்ளைகளுடைய கரங்களை ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, வழிகளை திறப்பீராக, வாய்ப்புகளை கொடுப்பீராக. பெரிய காரியங்களை செய்து காயங்களை ஆற்றி ஒவ்வொரு இருதயங்களும் நீ கிறிஸ்துவின் அன்பு நிரப்பட்டும் அப்பா. ஒவ்வொரு உள்ளங்களும் சந்தோஷத்தினால் நிரம்பட்டும். கைவிடப்பட்ட நிலைமையிலே கவலைப்பட்டது போதும், இயேசு இருக்கிறார், அவர் மாறாதவர், நேசிக்கிறவர், அவருடைய அன்பு பெரிது என்று சொல்லி உண்மையே சார்ந்து கொள்ள உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு நிறைந்த இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது ஏன் கவலைப்பட வேண்டும்? அந்த அன்பு மாறாதது, தொடர்ந்து அது நிலை நிற்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.